சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழ் சின்ன திரையில் மிகப்பெரிய அளவில் அனைவருடைய மனதிலுமே இடம் பிடித்த நேத்ரன் அவர்களினுடைய மறைவை பற்றி தான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய மகள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை இருக்குது, அதனால் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுடைய பிரார்த்தனை அப்பாவை இன்னும் நல்லபடியாக குணமாக்கும் அப்படின்னு சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் ஆறுதலை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு புறம் வந்து போயிட்டுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென இப்போ காலமாகிட்டார் அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களோட வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்ரன் ஐயா நிறைய வந்து பார்த்தோன்னா சீரியலில் நடிச்சிருக்காரு, அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எப்போவுமே நம்மளுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா தயங்காமல் செய்வாங்க, அன்னைக்கு கூட அவரை பார்த்து நான் பேசிட்டு தான் போனேன், எப்போவுமே நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே கேட்பாரு, இப்படியா அவருக்கு நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க இதை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்துருந்தவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் அப்படின்னு குடும்பத்தினர் கூட எதிர்பார்க்கல அப்படின்றதான் உண்மை. நேத்ரன் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்கா. இப்போ பவர் ஸ்டார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவரான இவர் நிறைய திரைப்படங்களில் முக்கியமாக காமெடி ரோல்கள் நடித்தது மக்களுடைய நல்லா ரீச் ஆச்சு. கண்ணால் லட்டு திங்க ஆசையா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்தோன்னா இவர் நடிச்சிருந்தார். எல்லாமே இவருக்கு வந்து காமெடி அப்படின்ற ஒரு ட்ராக்கில் நல்லபடியாகவே இவரை கொண்டு போனது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சார். இப்போ அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் சிறியதாக சின்ன உடல்நலக்குறைவு இருக்குது, அது சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு ஆரே சொல்லியிருக்காராம். இவருடைய உடல்நலம் சீக்கிரமே சரியாகணும்னு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். இதே போல் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு இப்போ நேத்ரன் அவர்களுடைய மறைவு மறக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.